என்னவென்று தெரியுமான்னு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. அடுத்து இந்த மார்க்கத்தை யார் எதிர்த்தார்கள், யார் எதிர்த்தவர்கள் யார் என்று தெரியுமா அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த எதிர்ப்பிலிருந்து மார்க்கம் எப்படி வளர்ந்தது என்ன என்றும் தெரியுமா அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் வியர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஆச்சரியமான உண்மை என்னன்னு தெரியுமா, உள்ள வாங்க அப்படின்னு போட்டிருக்கு பாய். உள்ள வரமாட்டேங்கிறாங்களே. ஆமா, மக்கள் வரமாட்டேங்காங்க. எல்லாரையும் முழிக்க சொல்லுங்க. கொஞ்சம் எல்லாத்தையும் உஷார் இருக்கக்கூடிய மக்கள் உஷார்படுத்துவாங்க. ஏன்னா நிறைய மக்கள் வந்து புதுசா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து என்ன இவங்க பாடி பேசிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்க கூடாதுல்ல. அதுக்காண்டிதான் மக்களுக்காண்டிதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆமா ஆமா, கொஞ்சம் இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஒரு ஹேண்ட் ரைஸ் ஆல்ரெடி பண்ணிருக்கீங்க. 50 ஹேண்ட் ரைஸ் வந்துட்டு, மாஷா அல்லா. சரி, கொஞ்சம் அப்படியே எல்லாருமே ஆக்டிவ் காமிங்கப்பா. நம்ம மக்கள் எல்லாரும் கொஞ்சம் ஆக்டிவா இருக்குங்கிறத காமியா. 50 பேரும் யாராவது எழுப்ப முடிஞ்சுன்னா எழுப்பி விட்டுருங்க. சரியா, எழுப்ப முடிஞ்சுன்னா எழுப்பி விட்டுருமா. நல்ல எல்லா மக்களும் ஆக்டிவா இருக்காங்க போய். இவங்க எல்லாம் ஆக்டிவா தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையிலேயே பொறுப்பு கொடுத்துருக்கு இல்லையா எல்லாருக்கும், அதனால ஆக்டிவா இருப்பாங்கன்னு சொல்லி. அதெல்லாம் நமக்கு ஒரு தெளிவான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறான். நல்லா கவனிக்கணும். எல்லாம் ஒரு விஷயத்த நம்ம கையில கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்க்கிறான். அதனுடைய உயர்வை நாம புரியணுமா. ஒரு பொருள், ஒரு விஷயம் நம்ம கையில கொடுக்கப்படுது. அதனுடைய மதிப்பு நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதான் விஷயம். ஒரு விஷயம் நம்ம கையில கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதனுடைய மதிப்பை நாம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சு கொள்ளணும். மதிப்பு தெரியல அப்படின்னு சொன்னா அதுக்கு எதுக்கு பயன்படுத்துவோம்? அதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு தெரியல, அதனுடைய வேல்யூ என்னன்னு தெரியல அப்படின்னா எதுக்கு பயன்படுத்துவோம்? என்ன, பட்டு துணிய கூட கந்த துணியா என்ன செஞ்சிருவோம்? துணின்னு நினைச்சா பட்டை கொடுத்தா கூட என்ன செய்வாங்க, பிடிச்சி இறக்க பயன்படுத்துவாங்க. கந்த துணியா பயன்படுத்திடும். அப்போ இதுதான் நிலை. அப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அதனுடைய நிலையை நாம என்ன செய்யணும், அறியறதுதான். அறிஞ்ச பின்னால, அதனுடைய வேல்யூ தெரிஞ்ச பின்னால நாம அதை எப்படி பயன்படுத்துறோமோ அப்படி பயன்படுத்துவோம். அப்படி வேல்யூ தெரியல அப்படின்னா நாம அதை நாசமாக்குவோம். அதனாலதான் வேல்யூ தெரியாது இல்லையா. ஒரு குரங்குக்கு வேல்யூ தெரியுமா? அதான், குரங்குக்கு என்ன செய்யாது, அதனுடைய வேல்யூ தெரியாது. இது பூன்றது தெரியாது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அரபி மக்கள், அந்த அரபு நாட்டு மக்களுக்கு வேல்யூ தெரியாது. அரபு நாட்டு மக்களுக்கு இந்த காட்டு அரபிகள் சொல்றாங்க இல்லையா, கிராமத்துல இருந்து வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் வேல்யூ எல்லாம் தெரியாது. அதனாலதான் அவங்க குழந்தைகளே என்ன பண்ணாங்க, ஒரு பூ போல பாதுகாக்க வேண்டிய, ஒரு கசங்கிராம பாதுகாக்க வேண்டிய ஒரு பெண்களை எப்படி ஆக்கிட்டாங்க, உயிரோட. அந்த குழந்தைகளை பார்த்தா கூட என்ன செய்யாது, மனசு வராது. ஆனா அந்த குழந்தைகளே என்ன பண்ணாங்க, அவளோட மனசுல ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகிரும், தன்னுடைய குழந்தை கூட இவ்வளவு பெரிய எதிரி மாதிரி ஆகக்கூடிய, இவங்களுடைய பெருமைக்காக வேண்டி, இவங்களுடைய கௌரவத்துக்காக வேண்டி, தனக்கு முன்னால இவ்வளவு பெரிய உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் இருந்தும் அந்த உணர்வை உணர்ந்து கொள்ளாம என்ன செய்யல, அந்த குழந்தையும் பெற்றெடுத்தது ஒரு தாய் தானே அப்படின்றத பார்க்காம, என்ன, ஒரு பெண் இல்லைன்னா எவ்வளவு பெரிய ஒரு நாள் நானே வந்திருக்க மாட்டேன் அப்படின்றத கூட உணராத நிலைமையில அவங்க என்ன செஞ்சாங்க, உயிரோடு போட்டு புதைச்சாங்களா இல்லையா. அப்போ இந்த நிலைமையிலதான் அந்த மக்கள் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மதிப்பு தெரியல. அந்த காட்டரபிகள் வருவாங்களே, அந்த கிராமத்துல இருந்து வருவாங்களே, அங்க வந்தா அந்த சபைக்கு வரும்போதே அந்த ஒழுக்கெல்லாம் தெரியாது. கண்ணியம் தெரியுமா, ஒழுக்கம் தெரியுமா, எதுவுமே தெரியாது. முகமது எங்க அப்படின்னு தான் வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது எங்க அப்படின்னு தான் என்ன சொல்லுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயமே எப்படிதான் ஒரு என்ன கேள்வி கேட்கணுமா, சந்தேகத்துக்கு கேள்வி கேட்க வர்றாங்க அங்க. அப்ப பாத்தீங்களா, அங்க எல்லா மக்களோட மக்களா தான் யாரு இருந்தா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துண்டாலாம் இல்லை.
மக்களோட மக்களா தான் இருந்தாங்க. அதனாலதான் வந்தவங்க முக்தார் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். முக்தார் முக்தார் ஒரு வீடியோ ஆன் ஆயிருக்கு, கொஞ்சம் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. கன்னியூ பண்ணிக்கணும். தெரியுதா? அப்போ அந்த அரபிகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கண்ணியம் என்ன அப்படின்றது புரிஞ்சா, கண்ணியம் என்னன்றது அவங்களுக்கு தெரிஞ்சா, அதனுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வேல்யூ தெரியல. ஆனா இப்படிதான் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க மேல பறவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால வார்த்தைய சரியா கேட்க ஒரே நிமிஷம் ஏதோ மாத்திருக்குன்னு நினைக்கிறேன். முக்தார் பாய் எல்லாத்துக்குமே அப்படிதான் இருக்கு போகுது. கேக்குதா? தெளிவா இருக்கு. அவங்க பக்கத்துல வச்சுக்கோங்க பையன். வீடியோ ஆன் ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்றதுக்காண்டி எடுத்தாங்க. சரி, எல்லாரும் கவனத்துக்குள்ள வந்துருங்க. சரியா? அப்போ தெரியுதா, ஒரு விஷயத்தினுடைய வேல்யூ, அதனுடைய மகத்துவம் தெரியணும். தெரிஞ்சா நம்ம அதை பாதுகாப்போம். அப்படி இல்லைன்னா எது கூட பயன்படுத்திக்குவோம். சாதாரண கல்லுக்கும் பயிரக்கல்லுக்கும் வித்தியாசமே ஒருத்தவனுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா எப்படி மதிப்பான்? அதை அசால்ட்டா என்ன செஞ்சிடும். அப்ப பாத்தீங்களா, அந்த வேல்யூ தெரியணும், அதனுடைய மதிப்பு தெரியணும். ஒரு தங்கத்துக்கும் கவரிங்க்கும் வேல்யூ தெரிஞ்சாதான் என்ன செய்யும். தங்கத்தை எப்படி மதிப்பாங்க, கவரிங் எப்படி மதிப்பாங்க? தங்கத்தை பீரல்ல வைப்பாங்க, கவரிங்க எங்க வேணாலும் தூக்கி போட்டுருவாங்க. சரி, இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சரியான முறையில விளங்கணும். அல்லாஹ்தால ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு எப்படிப்பட்டதா தந்திருக்கிறான். இவ்வளவு பெரிய வேல்யூ, இவ்வளவு பெரிய மகத்துவம், இவ்வளவு பெரிய பொக்கிஷம் நமக்கு கிடைச்ச ஒவ்வொரு விஷயமும் அதுல சொல்லப்படுது. ஈமான் என்ற பொக்கிஷம் இருக்குது. அது எவ்வளவு பெருசு. எல்லாரும் மறுமைக்கு போயாச்சு. சரியா? எல்லாரும் எங்க போயாச்சு? மறுமைக்கு போயாச்சு. மறுமையில அவ்வளவு மக்களும் இருக்கிறோம். எல்லா மக்களும் மறுமையில இருக்கிறோம். இப்போ எல்லா நபிமார்களும் இருக்கிறாங்களா? ஸல்லல்லாஹு உட்பட எல்லா நபிமார்களும், அவ்வளவு நபிமார்கள், இன்னும் எத்தனையோ சஹாபாக்கள், இன்னும் எத்தனையோ நல்லடியார்கள், அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. சில மக்களை பார்த்தா அல்லாஹ் சந்தோஷம் அடைவானே, சில மக்களை பார்த்தா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அவனுடைய கோபம் தனியுமே. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய சஹாபாக்கள், இன்னும் எவ்வளவு நல்லடியார்கள், இவங்கெல்லாம் அற்புதமான முறையில நாளைக்கு மறுமையில காப்பாற்றப்படக்கூடியவங்க. அப்படித்தானே? இவங்கெல்லாம் நல்லவர்களுடைய பட்டியல்ல உள்ளவங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒருத்தவங்களுக்கு அன்னைக்கு ஈமான பெற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சா கண்டிப்பா முடியாது. இவங்க அவ்வளவு பேரும் சேர்ந்து அல்லாஹ் கிட்ட சிபாரிசு செஞ்சு ஒருத்தவங்களுக்கு ஈமானுடைய பாக்கியத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா தோல்விதான் ஏற்படுமே தவிர என்ன செய்யாது. இன்னைக்கு நம்மளுக்கு ஈமானுடைய பொக்கிஷம் எந்த நிலைமையில ஆடிக்கிட்டு இருக்கு, நிக்குது. வேல்யூ தெரியுதா? நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ தெரியுதாங்க? இது கிடைச்சதுக்காக வேண்டி இன்னைக்கு அந்த கிடைக்காத மக்கள் உண்மையை புரிஞ்சு இப்படிப்பட்ட ஒரு வேல்யூ தெரியும் போது அவங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு தெரிஞ்சலுக்கு இல்ல வேல்யூ எப்போ வராம அது தெரியாம இருந்திருந்தா எவ்வளவு பெரிய நஷ்டம்ன்றது தெரியுதா இல்லையா? அப்போ ஒரு வேல்யூ எப்ப தெரியுது? ஒருத்தவங்க அதுல இல்லாம இருந்து அந்த ஈமானுக்குள்ள நிலைக்குள்ள வந்து அந்த உண்மையை புரியும் போதுதான் நாளைக்கு மறுமையில நிரந்தரமான ஒரு வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கை என்ன செஞ்சோம் நஷ்டமாக இருக்குமே அந்த கவலை எப்ப தெரியுது? இதனுடைய மகத்துவம் எப்பங்க புரியும்? இப்ப நம்மளுக்கு எல்லாம் எப்படி இருக்குது? அசால்ட்டா இருக்குதா இல்லையா? அல்ல என்னவா அல்ல என்னவா
அல்லா மன்னிக்க கூடியதான். அல்லா யார் தான்? சரி, உடன்பாட்டு ரீதியா ஒரு விஷயத்த அணுகுவோம். சரியா? உடன்பாட்டு ரீதியா ஒரு விஷயத்த நம்ம அணுகுவோம். சரியா? இப்படி ஒரு சிந்தனைக்குள்ள வாங்க. ஏன்னா நிறைய மக்கள் நீங்க என்ன அக்கீதாவுக்கு எதிரா இருக்கிறீங்க, இதுக்கு எதிரா இருக்கிறீங்க, இப்படி எதிரா இருக்கிறீங்க. நாம எதுக்குமே எதிரி கிடையாது. ஒரு உடன்பாட்டு ரீதியா நம்ம அணுகுவோம். சரியா? ஒரு உடன்பாட்டு ரீதியா அப்படின்னா என்ன தெரியுமா? உடன்பாடு இல்லையா? உடன்பாட்டு ரீதியா அணுகுவோம் அப்படின்னா என்னதுங்க? முதல்ல அதையும் தெரிஞ்சுக்கணும்ல. முரண்பாட்டுக்கு என்னங்க? உடன்பாடு ரீதியா அணுகுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா மக்களும் ஒரு ரூட்ல சொல்றாங்களா இல்லையா? சரி, அதே வழியில போய் ஒரு விஷயத்த நாம ஆராய்வோம். எல்லாராலும் உடன்படக்கூடிய எல்லாரும் அததான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம முரண்படுறோம், இதுக்கு முரண்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? இப்படி முரண்படுறாங்கன்னு சொல்லிட்டு தானே என்ன பண்றாங்க, இதுக்கு அக்கீதாவுக்கு முரண்படுது, விதிக்கு முரண்படுது, இதுக்கு முரண்படுது அப்படின்னு சொல்றாங்களா என்ன? சரி, அந்த முரண்பாடு இல்லாம ஒரு விஷயத்த அணுகுவோம். சரியா? இப்படி அவங்களோட எந்த ரூட்ல எந்த மக்கள் இருக்கிறாங்களோ அதே ரூட்ல ஒரு விஷயத்த என்ன செய்வோம், அதே உடன்பாட்டு ரீதியா ஒரு விஷயத்த அணுகுவோம். அல்லாஹ் தஆலா என்ன பண்ணிட்டான்? உங்களுக்கு சொர்க்கம் தான் நரகம் தான் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான். அடுத்தானே பிறக்கிறதுக்கு முன்னாலே என்ன பண்ணிட்டான்? 50,000 வருஷத்துக்கு முன்னாலே என்ன பண்ணிட்டான்? அதெல்லாம் முடிஞ்சிட்டு தானே, எல்லாம் எழுதி முடிச்சுட்டான் தானே. அப்படித்தானே சொல்றாங்க. அதை உடன்பாட்டு ரீதியா அணுகலாமா? எப்படி உடன்பாட்டு ரீதியா அணுகுவீங்க? எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டேன்னு சொல்றான். 50,000 வருஷத்துக்கு முன்னாலே இது எல்லாரும் ஏத்துக்கிற விஷயம் தானே. எல்லாம் இதுக்கு தானே முரண்படுறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம. அப்படித்தானேங்க? எல்லாரும் இதுக்குதான் என்ன பண்றோம், முரண்பாடா இருக்குது, முரண்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா இல்லையா? இப்போ அல்லாஹ் எழுதியே முடிச்சுட்டான் வச்சுக்கோம். என்ன பண்ணிட்டான்? எழுதியே முடிச்சுட்டான். நீ சொர்க்கவாசி, நீங்கெல்லாம் நரகவாசி எழுதி முடிச்சுட்டான். சரி, எழுதி முடிச்சுட்டா உங்களுக்கு யாருன்றது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா நீங்க சொர்க்கவாசியா நரகவாசியா? தெரியாதா? உலகத்துல அப்ப யாருக்கு தான் தெரியும் சொர்க்கவாசியா நரகவாசியா? யாருக்குமே தெரியாது தானே. சரி, இப்போ இப்படி ஒரு சிந்தனையை நீங்க இப்படி ஒரு சிந்தனைக்குள்ள வாங்க. அல்லாஹ் தஆலா எனக்கு நரகமா சொர்க்கமா எனக்கு தெரியாது, மறைச்சுதான் வச்சிருக்கிறேன். அப்படி இருந்தாலும் மௌத்தும் மறைஞ்சுதான் இருக்குது. அப்படித்தானே? எந்த நேரத்துல வரும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ இங்க மறைச்சுதான் எல்லாத்தையும் வச்சிருக்கிறோம். இதையும் அல்லாஹ் தஆலா என்னதான் செஞ்சு வச்சிருக்கிறான்? எல்லாத்தையும் மறைச்சுதான் வச்சிருக்கிறான். ஒவ்வொரு விதியில அல்லாஹ் தஆலா முடிவு செஞ்சது எங்கதான் இருக்குது? மறைச்சுதான் வச்சிருக்க. மௌத்தும் மறைஞ்சுதான் இருக்குதே தவிர இந்த நேரத்துல வரும் அப்படின்ற கட்டாயம் யாருக்கும் கிடையாது. யாரும் சொல்ல முடியுமா? அப்ப மறைச்சு வச்ச விஷயம். சரியா? சரி, இப்ப மறைச்சு வச்ச ஒரு விஷயத்துல இப்படி ஒரு விஷயத்துக்குள்ள வாங்க. அல்லாஹ் தஆலா முடிவு செஞ்ச விஷயம் எனக்கு மறைஞ்சிருக்குது. இந்த மறைஞ்சிருக்கிற விஷயத்துல நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் என்ன நரகத்துக்காக வேண்டிய படைச்சிருந்தா கூட நான் நல்ல காரியம், அல்லாஹ் தடுத்ததை நான் செய்ய மாட்டேன், நல்லதுதான் செய்வேன் அப்படின்னு ஒருத்தவங்க நடக்கிறாங்க. என்னுடைய அல்லாவே என்ன தீர்மானிச்சாலும், என்ன நரகவாதி என்பதாக தீர்மானிச்சிருந்தாலும் எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, நான் நல்லதை மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு ஒருத்தவங்க எடுத்து நடக்கிறாங்க. சொல்லுங்க, அப்படி எடுத்து நடக்கிறோம் நம்ம எல்லாருமே. யாரை தூக்கி அல்லாஹ் நரகத்துல போடுவோம்? அல்லாஹ்வுடைய விதி வேலை செய்யுமா, இல்ல நம்ம எடுத்துக்கொண்ட முடிவு வேலை செய்யுமா? விதி. அப்போ விதிதான் வேலை செய்யுமா? சந்தோஷம். எதுங்க வேலை செய்யும்? புரியுதா? அதான் கேக்குறேன். உங்களுக்கு எழுதப்பட்டதானே வேலை செய்யும்.
அது நல்லதுதான். இன்னைக்கு இதை வந்து எப்படி புரியணும் அப்படின்னா, அவன் நரகத்துக்காக வேண்டி எழுதிட்டான்ல, அதனால இவன் இந்த கெட்ட காரியம் செய்யறான்னா அவன் நரகத்துக்கு போகக்கூடிய காரியம் பண்றான், அதனால அவன் நரகவாதின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி இந்த விதியை புரிகிறோம். இது இல்ல மேட்ரு. அவன் தான் படைக்கப்பட்டான்னு புரியும். இது அவன் அதுக்குதான் படைக்கப்பட்டிருக்கான். அவன் கெட்டவனை பார்த்து ஒரு காபிரை பார்த்து அவன் தான் நரகத்துக்கு படைக்கப்பட்டுட்டான்னு பார்த்து பாக்குறது நான் முடிவு செய்யறேன். என்னுடைய முடிவு இப்பதான் சொன்னீங்க, யாருக்காவது முடிவு செய்யப்பட்டது தெரிஞ்சா? தெரியல தானே. எந்த நேரத்துல வேணாலும் கடைசி நேரத்துல கூட அவன் என்ன செய்யலாம், ஈமானுக்குள்ள வந்து அவன் மௌத்தாகலாம் இல்லையா? அப்படி இருக்கும் போது இவன் கெட்ட காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் பார்த்து இவன் நரகத்தை படைக்கப்பட்டான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது இல்லையா? முடிவு செய்யறதுக்கு நான் யாரு, நீங்க யாரு? தெரியாது இல்லையா? இன்னொருத்தவனை பார்த்து அவன் நரகவாதி, நான் நல்லவன, நான் நல்ல செயல் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் நல்லதுனுடைய நிலையா இது? அப்ப என்னுடைய நிலைமை, நான் திடீர்னு ஒரு கெட்டதை செஞ்சு நான் நரகத்துக்கு போயிடலாம் இல்ல? அப்ப என்னுடைய நிலைமை கேள்விக்குறியில் தானே இருக்குது. இன்னொருத்தவங்களை பார்த்து நரகவாதின்னு சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? இல்ல இல்லையா? இதுல அல்லாவே முடிவு செஞ்சிருந்தாலும் நான் வந்து என்ன பண்றேன், நல்லதையே நான் செய்யறேன். அல்லாஹ் எனக்கு முடிவு செஞ்சு சொல்லியே இருந்தாலும் நான் நரகத்துக்கே போனாலும் நான் நல்லதுதான் செய்வேன். ஒருத்தவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இவங்களை தூக்கி அல்லாஹ் நரகத்துல போடுவானா? நானே விரும்ப மாட்டேன். யாரும் விரும்ப மாட்டாங்க. எது போறதுக்கு? அப்ப இன்னொருத்தவங்களை பார்த்து தீர்ப்பு என்ன விசாந்தராசுல நல்லதா வந்து நிக்கும். இப்ப அநீதி இழைக்கப்படாது. சரி, இப்ப பாருங்க, நான் ஏன் மௌத்த இதோட கனெக்ட் பண்ணன்றது வழங்கணும். இது நேர்படும். மௌத்தும் இந்த விஷயமும் இப்படி எடுத்த உடன்பாட்டு ரீதியா நீங்க அணுகினீங்க அப்படின்னா மௌத்து இதுல சூப்பரா என்ன செய்யும், வந்து கனெக்ட் ஆகும். அதுதான் நான் மௌத்தோட சேர்த்தது. இந்த மௌத்துன்றது அல்லாஹ் விதியாக்கினானே இல்லையா? விதியாக்கினவன் யாரு? மௌத்த விதியாக்கினவன் யாரு? சரி, உங்களுக்கு 80 வயசுல மௌத்துன்னு சொல்லிட்டு வச்சுட்டான் அல்லாஹ், சரியா? எனக்கு 70 நாடிட்டான், உங்களுக்கு 60 நாடிட்டான். குறைச்சிட்டே போவேன், இல்ல போய் ஜாஸ்தியா கூட்டிகிட்டே போவேன். கூட்டிட்டு போ உலகத்திலே இருக்கு. சரி, இப்படி நாடிதான்னு வைங்களேன். நாடி இருந்தா நான் அது வரைக்கும் போகணுமா போக கூடாதா இது எனக்கு தெரியுமா? 80 உங்களுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இதேதான் விஷயம் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க அல்லாஹ் தடுத்த ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சுட்டான். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, விதியை மாத்துவான்ல. விதியை மாத்துவான். எந்த விதியை மாத்துவான்? ஏன்னா உங்களுக்கு தான் தெரியாது இல்லையா? அவன் எழுதினான்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? விதியை மாத்துவான்ல. என்ன விதியை மாத்துவான்? நீங்க பாவம் மிகைத்து விட்டால், ஒரு சமுதாயத்துல பாவம் மிகைத்து விட்டால், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய காரியம் மிகைத்து விட்டால், அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியா முடிவு செஞ்சானே, ஒட்டு மொத்தமா ஒரே நேரத்துல அல்லாஹ் தூக்கிடுவான். 50, 40, 70, 80 கணக்கெல்லாம் கிடையாது. சின்ன குழந்தையும் விட மாட்டான், எல்லாத்தையும் தூக்கிடுவான் சேர்த்து. இப்ப இந்த விதியை மாத்தினது யார்? அப்ப இங்க விதிய சொந்தக்கார மாத்தலாம்ல. உங்களுக்கு நரகமே முடிவு செய்யப்பட்டாலும் அல்லாஹ் எனக்கு நரகத்துக்கே கொண்டு போய் தள்ளினாலும் பரவாயில்ல, நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா உங்க விதி அல்லாஹ் மாத்துவானா? மாத்த மாட்டானாங்க. விதி யார் கையில உள்ளது? ஒரு முதலாளி என்னை தூக்கி வெளியில தரத்தினாலும் நான் என்ன பண்ணுவேன்? அவருக்கு நான் கட்டுப்படுவேன், அவருக்கு நான் என்ன செய்வேன், அவருக்கு கீழதான் அவர் சொன்னதுதான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவரு என்ன செய்வாரு? என்ன, ஒரு தாய்க்கு நான் கட்டுப்பட்டுதான், தாய் விரட்டி விட்டா நான் உனக்கு தான் கட்டுப்படுவேன், உன் பேச்சதான் நான் கேட்பேன் அப்படின்னு போய் ஒரு தாய் கிட்ட நின்னா வெறுப்பாள் அவ? புரியுதா? அல்லாஹ் யாருன்னு புரியுதா? விதியை மாத்தினானே இல்லையா? இங்க அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சதின் காரணமா விதி மாற்றப்பட்டுச்சுன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் ஒவ்வொருத்தவனுக்கும் வித்தியாசமான நிலையில தான் அல்லாஹ் என்ன செய்ய படைக்கும் போது உருவாக்கினான். ஆனா அந்த மக்கள் மொத்தமா சேர்ந்து பாவம் செஞ்சதின் காரணமா அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கும் போது மொத்தமா அழிச்சா. ஏன்? விதியை மாத்தினா. அந்தந்த குறிப்பிட்ட நேரத்துல வரக்கூடிய மௌத் வரல. சரி, இன்னொருத்தவன் என்ன பண்ணினா அப்படின்னு சொன்னா, அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தற்கொலை செய்யறது நரகத்துக்கு போயிருன்னு சொன்னாங்க. ஏன்? விதியை மாத்திரம். இவனுக்கு 80 வயசுன்னு சொல்லிட்டு இருக்க போகும்போது 40 வயசுலயே ஒரு கஷ்டம், அல்லாஹ்வுடைய விஷயத்துல ஈடுபடல, பிரச்சனை, ஒரியில என்ன பண்றான்? முடியல, இவனால தாக்கு பிடிக்க முடியல, கயிறை தொங்க போட்டு மாட்டிக்கிட்டான். இப்ப அல்லாஹ் காப்பாத்தி விடுவானா? உனக்கு 80 இருக்குது, அதனால 80 வரைக்கும் வான்னு சொல்லிட்டு காப்பாத்தியா விடுவான்? 40ல காலி பண்ணிடுவான், அவ்வளவுதான். நீ முயற்சி பண்ணியா?
பிளேட் எடுத்து அறுத்துக்கிட்டியா, அருவாள் எடுத்து அறுத்துக்கிட்டியா, இப்ப இன்னும் அல்லாவை காப்பாத்துவான். நீ என்ன பண்றியோ அதுக்கு தகுந்த போல அல்லாஹ் மாத்திக்குவான். நீ எப்படி விரும்புறியோ அப்படி நடந்துக்குவேன்ட்டான். ஏன்னா விதியை உருவாக்கின அவன் தானேங்க. அவன் நினைச்சா இப்படி மாத்தலாம் அப்படின்னு மாத்தலாம் தானே. அப்ப என்ன நரகவாதின்னு சொல்லிட்டு சொர்க்கவாசின்னு சொல்லிட்டு சொன்னதுக்காக வேண்டி நான் நரகத்துக்கு போகக்கூடிய காரியத்தை செய்யலாமா? இது அறிவாங்க இது? புரியுதா? உடன்பாட்டு ரீதியா அணுகினா கூட தப்புதான் அது. புரியுதா? விளங்கலையா? நல்லா விளங்குதா? முடிவே செஞ்சிருந்தாலும் நீ நானும் சோதனை. அதுதான். இப்படி நான் சொல்றேன், உன்னை என்ன ஒன்னாலும் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். உன்னை இதுக்குதான் முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னேன். இது வந்து நம்மளுக்கு என்னது, உனக்கு இதுதான் கிடைக்கும் நான் சொல்லிட்டேன். சொல்லியும் நான் அப்படிதான் செஞ்சேன் அப்படின்னா இது என்னது, உன்னை டெஸ்ட் பண்றான்னு அர்த்தம். நரகத்துக்கே முடிவு பண்ணாலும் அல்ல உனக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் அப்படின்னு நீ நிக்கிறியா? இல்ல நான் நரகத்தானே போக போறேன், எப்படியா இருந்தாலும் பாவத்தை செய்யறியான்னு சொல்லிட்டு அல்ல டெஸ்ட் பண்றாங்க. விளங்கணும், இது டெஸ்ட் உலகம். அதுலயும் அந்த சோதனை தான் அந்த டெஸ்ட் தான். நம்ம டெஸ்ட் ஏதோ பார்த்துட்டோம், அவன மாத்த மாட்டான் அப்படின்னா மலக்குமார்கள் போல நம்மள ஆக்கிட்டான்னு பார்த்துட்டோம். அவன் தான் கட்டாயப்படுத்தி செய்ய வச்சான்னு சொல்லிட்டு அல்ல மேல பழி போட்டோம். இது டெஸ்ட். புரியுதா உங்களுக்கு? கலங்குதா? இது உடன்பாட்டு ரீதியா அணுகினா கூட என்னதுதான் இது, எங்கேயுமே என்ன செய்ய முடியாது, அல்லாவுக்கு மாறு செய்ய முடியாது. மாறு செய்யறதுக்கு எந்த உரிமையும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு குழந்தைகளும் இயற்கை மார்க்கத்துல பிறக்குதுன்னாங்க. இயற்கை மார்க்கம் அல்லாவை ஏற்றுக்கொண்ட நிலைமையில தான் முஸ்லீமாக்கத்தான் பிறக்குது. அதை மாத்துறது யாரு? நீங்க தான். மாத்துறது யாரு? அது நீங்க அப்படி விட்டா அதுக்கு போய் சொல்ல தெரியவே தெரியாது. நீங்க போய் சொல்ல போகும்போதுதான் மத்தவங்களை பார்த்தவனதான் போய் சொல்லும், ஏமாத்தும். அவனும் இயற்கை மார்க்கத்தை தான் இருக்கும். யாரையும் தப்பா பார்க்க தோணவே தோணாது. ஆடு மாடு எப்படி பார்த்தா ஒரே பார்வை பார்க்கதா இல்லையா? அதுக்கெல்லாம் அந்த எண்ணம் இல்லை. பொய் சொல்லலாம் தெரியாது. அதுக்கு பொய் சொல்ல தெரியுமா? அது நீங்க பாருங்க, பார்த்தாலே என்ன செய்யும், முக மகிழ்ச்சியா தான் இருக்கும் எப்பயுமே. எந்த ஆட்டை வேணாலும் பாருங்க, கோபமா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்களா நீங்க? என்னைக்காது ஒரே மாதிரிதான் இருக்கும். இருந்தா ஒரே மாதிரிதான் இருக்கும். குழந்தை அவ குழந்தையும் அப்படிதான். அது என்ன இருக்காது, கள்ள கபடம் எல்லாம் இருக்காது. அப்படித்தானே இருக்குது. அப்படித்தானே அல்ல தந்தான். அது பொய் சொல்ல தெரியுமா? பொய் சொல்ல கத்து கொடுத்தது யாரு இப்போ? அப்போ அல்லாஹ் தஆலா இயற்கை மார்க்கத்துல தானே பிறக்க வச்சா. அதை மாத்தினது யாரு? நரகவாசியா மாத்தினது யாரு? பாருங்க, அல்லாவே எழுதி இருந்தாலும் அதை மாத்தினதுக்கு காரணமா இருந்தது யாரு? நீங்க தானே, நாம தானே. அதனாலதான் புரிஞ்சுக்கணும், விதியை வந்து எப்படி போனாலும் என்னதுதான், ஒரே விஷயம்தான், பாவம் செய்யக்கூடாது. நீங்க எந்த ரூட்ல போனாலும் எனக்கு கட்டுப்படும். எந்த காரியத்தை சொல்லி எஸ்கேப் ஆக முடியாதா? சரியா? பாருங்க, அதனாலதான் அல்லாஹ் தஆலா ஏன் அழிக்கிறோம் அப்படின்றது. அதனாலதான் இந்த விதிக்கு வந்தோம். இங்க அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனை ஒரே ஒரு சப்தம் தான். ஏன் அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தா என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க? அவங்க உங்களுக்கு உண்டான விதியை வேலை செஞ்சிருக்குமா இல்லையா? அந்த மக்கள் இந்த நபி சொல்ல கேட்டு, இந்த ஹபீபுன் நஜ்ஜார் அவங்களுடைய விஷயத்தை கேட்டு அந்த மக்கள் உண்மையிலேயே மாறி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு எந்தெந்த நேரத்துல எப்பப்ப மௌத்து வருமோ அந்தந்த நேரத்துல அந்தந்த மௌத்து அவங்களுக்கு வந்திருக்குமா இல்லையா? அது ஒட்டு மொத்தமா அல்லாஹ் தஆலா ஒரே சப்தத்துல ஒரே ஒரு மின்னல் அல்லாஹ் தஆலா கருக்கடிச்சு வச்சு போயிருப்பானா? இருக்க மாட்டான்ல. இந்த விதியை மாத்தினது யாரு இப்போ? புரிஞ்சுச்சா? எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமா எங்க பிறக்கும் போது தனித்தனியா தானே பிறந்தோம். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா தானே. உனக்கு எவ்வளோ, உனக்கு இது இவ்வளோ, இப்படி முடிவு பண்ணப்பட்டுச்சுன்னு சொல்லப்பட்டுச்சு இல்லையா? இதுதாங்க நீதி. என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்துல நம்ம அநியாயம் பண்றோம். ஒரு விஷயத்த நம்ம சிந்திக்கிற அறிவு நம்மளுக்கு சுத்தமா டோட்டலி அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாம் முடிவு பண்ணிட்டுன்றது பக்கா டிக்ளேர். அது இந்த உலகத்தினுடைய காரியம் முழுக்க என்ன செஞ்சிச்சு, ஒரே ஒரு பருக்க 2 மலைக்கு மத்தியில இருந்தாலும் உன் வாய்க்குள்ள போய் சேரும். 2 உதருக்கு மத்தியில ஒரு பருக்க உனக்கு வாயில இருந்தாலும் போய் சேராதுன்றது அல்லாஹ் தஆலா டிக்ளேர் பண்ணிட்டான் இல்லையா? அப்புறம் எதுக்கு நல்லதை மட்டும் தேடுறீங்க? இங்க மட்டும் அல்லாவே முடிவு பண்ணா இருந்தாலும் கெட்டு போன உணவை கொண்டு வந்து நான் வச்சேன் அப்படின்னா குடிப்பீங்களா, சாப்பிடுவீங்களா? ஏன் அல்லாஹ் தஆலா விதிச்சது எப்பயோ நாடிட்டான். 50,000 வருஷத்துக்கு முன்னாலே கெட்டு போன உணவை தான் சாப்பிடுவேன் நல்லா நாடிட்டான். தின்னு வேண்டிதானே. நல்லதை தேடுறீங்க. துணிமணி அழுக்கா இருந்தா வாங்க மாட்டேங்கிறீங்க. காய்கறி நல்லா இல்லைன்னா தூக்கி போடுறீங்க.
எடுத்துக்க வேண்டியதானே. அல்ல விதியில ஏற்படுத்திட்டான், 50,000 வருஷத்துக்கு முன்னாலேயே எழுதிட்டான்னு சொல்லிட்டு உலகத்துல எல்லா விஷயத்தையும் எழுதி முடிச்சுட்டான்னு எடுத்துக்க வேண்டியதானே. கெட்டதை எடுக்கல இல்லையா? ஒரு அறிவு நல்லதானுங்க வேலை செய்யுது. ஒரு அறிவு முடிவு செய்யப்பட்டாலும் நல்லதானுங்க வேலை செய்யுது. ஒரு அறிவு மறுமைக்கு மட்டும் என்னவா, உயிருக்கு மட்டும் என்னவா, உடலுக்கு மட்டும் பார்த்து பார்த்து இப்படி நல்லதை தேர்ந்தெடுக்க தெரியுதா இல்லையா? ஒரு அறிவு சூப்பரா தானே இருக்குது. இன்னொரு அறிவு மட்டும் மறுமைக்கு மட்டும் அல்ல நாடி, அதனால நான் பாவம் செய்வேன். இது என்னது இது? உயிரை மட்டும் நாசம் பண்ணிக்குவீங்களா? புரியலையா? யாருக்கா புரியாம போச்சா? கேள்வி இல்லாம இருக்குதா? என்னங்க இது எப்படி பார்க்கணும்? ஆன்லைன்ல உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? புரியாம கேட்டுட்டு இருக்க கூடாது. புரிஞ்சு தெளிவா புரிஞ்சு ரொம்ப தெளிவா புரிஞ்சுச்சா? உடன்பாட்டு ரீதியா அணுகினாலும் நீங்க பாவம் செய்யக்கூடாது, அவ்வளவுதான். சரியா? உடன்பாட்டை வச்சு இந்த பாடு சரி வரலையா? இவன் என்ன சிக்கல் இருக்க சிக்கலா என்னங்க? வராது. ஏன்னா நீங்க பேசுறது என்ன எங்களுக்கே எங்க கண்ணை வச்சு எங்க கையை வச்சு எங்க கண்ணையை குத்துறீங்க. குத்தின பின்னாலதானே வலிக்குதுன்னு தெரியுது. குத்தாம இருக்கிற வரைக்கும் ஜாலியா அலைஞ்சிங்க தானே. நீங்க குத்துறது மட்டும் அல்லாதான் குத்த வச்சான்னு பார்க்க மாட்டோம். இவர் தான் பார்க்க மாட்டோம். நீங்க குத்தினீங்க அப்படின்னு பாக்குறீங்க. இவன் நான் செஞ்சனும். ஒரே ஒரு சப்தம் தான். ஏன் அவங்க உடன்படாததின் காரணமா அதானே. உடன்பட்டு இருந்தா இது மாதிரி இருக்குல்ல விதி. அவன் இது அழகா பீஸ் நடந்திருக்குமா இல்லையாங்க? அந்த மக்கள் யாசின் சூறாவில் வரக்கூடிய மக்கள் எல்லாருமே கட்டுப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா, அந்த நபிமார்கள் சொன்ன விஷயத்தை கேட்டு நடந்திருந்தா அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய ஒரே ஒரு மின்னல் அல்லாஹ் தஆலா கருகடிச்சிருப்பானா? இருக்க மாட்டான் தானே. இது எல்லாரும் ஒத்துக்கிற விஷயம் தானே. தர மறுப்பீங்களா? அப்போ ஒரே ஒரு சப்தத்தின் காரணமா அல்லாஹ் தஆலா எல்லா விஷயத்தையும் டோட்டலியா காலி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய படைகள் எல்லாம் இறக்கல. ஏன் அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய விஷயத்த ஏன் சொல்லணும் நமக்கு? இதுல இருந்து என்ன படிப்பின? நீங்க ஒரு நபிமார்கள் வரும்போது அதை மறுத்து வாழ மறுத்தீங்க, கட்டுப்பட மறுத்தீங்க அப்படின்னா விதி மாறும். நான் மாத்துவேன். உங்களுக்கு தான் தெரியாது விதி என்னன்னு. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. அப்ப நான் எதை அந்த டைம்ல விதியாக்குறேன்னா அதான் விதி. நீங்க விதியை மாத்தினீங்க, அதனால நானும் மாத்துவேன். அல்ல மாத்தினா ஏன்னா அவன் தான் சொந்தக்காரன். யாரு கேட்பீங்க? அதனாலதான் சொல்றேன், நீ நல்லதை செஞ்சுட்டு போ. நீ நரகத்துக்கே போவோன்னு சொல்லிட்டு எழுதி இருந்தா கூட நீ நல்லதை செஞ்சுட்டு போ. ஏன்னா அவன் தான் சொந்தக்காரன். யாரு? அல்லதான் சொந்தக்காரன். அது எனக்கு நரகத்துக்கே போவோன்னு சொல்லிட்டு சொன்னாலும் நீ நல்லதை செஞ்சுட்டு போ. அல்ல என்ன செய்வான்? அவன் தானே. உனக்கு நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் நான் உன்னை நரகத்துல போடணும், தாராளமா ஏத்துக்குங்க. நான் ஏத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லையே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன நெருப்பு என்ன செய்யல, சொர்க்கமா தானே இருந்துச்சு, போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. என்ன ஆமாங்க, தேவையில்லை தானே. எனக்கு என்ன, உனக்கு கட்டுப்படணும், அவ்வளவுதான். நீ எங்க போட்டாலும் அதான் நியாயம். நீ எங்க வேணாலும் தூக்கி போடு. சோதனை இல்லை தாங்க, இந்த உலகம் சோதனை கூட தானே. எப்படி விளங்கணும்? நீ எங்க வேணாலும் என்ன தூக்கி போடு. நான் என்ன பண்ணேன்? அடிச்சாலும் நான் என்ன போய் உனக்கு தான் கட்டுப்படுவேன். மிதிச்சாலும் நான் என்னதான் பண்ணுவேன்? உனக்கு தான் கட்டுப்படுவேன். என்ன தூக்கி நெருப்புலயே போட்டாலும் நான் உனக்கு தான் கட்டுப்படுவேன். சொல்லுங்க. என்னங்க, எனக்கு என்ன உரிமை இருக்குது அவனுக்கு மாறு செய்யறதுக்கு? கேட்டாரா இல்லையா அபி நெஞ்சார்? அப்படி கேளுங்க. எடுக்கலாதா? சந்தோஷப்பட மாட்டான்ல. யார் மைக்கு ஆன்ல இருக்கு? உங்களுக்கு ஆன்ல இருக்கு. நீங்க வந்தவங்கதான் யார் மைக்கு ஆன்ல இருக்கு? உள்ள யாராவது மைக்கு? ஆமா ஆமா, முன்தசிர் தான். அல்ல இங்கதான் இருக்குதா மேட்ரு. அவ்வளோ அவ்வளோ உள்ள போயிட்டாங்க அவங்க, ஏன்னா நேர்ல இருக்காங்கல்ல. பாத்தீங்க, உடன்பாட்டு ரீதியா அணுகினா கூட இப்ப என்ன சொல்லலாம், நீங்க யாரும் தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது, தெரியுதா? அல்லாவுக்கு மாறு செய்யறதுக்கு எனக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்கணும் எல்லாரும். அல்லாவுக்கு மாறு செய்யறதுக்கு எனக்கு என்ன வந்துச்சு, எனக்கு என்ன கேடு?
எனக்கு எல்லாம் நல்ல முறையில எல்லாமே தந்திருக்கிறான், நான் மாறு செய்ய மாட்டேன். அவன் என்னதான் எங்கேயா தூக்கி போடட்டும், எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லையே. சொர்க்க நரகம் படைப்பு இல்லைங்க, எனக்கு தேவை அல்லதான். சொர்க்க நரகம் படைப்பு, அதுக்கு சக்தி எல்லாம் கிடையாது. சும்மா இதெல்லாம் கதையடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. படைப்பு தூக்கி குப்பையில போடுங்க. படைப்பு என்னத்துக்கு எனக்கு? எனக்கு யாரு வேணும்? அதெல்லாம் நீ தான் வேணும். நீ எங்க போட்டா எனக்கு என்ன? செய்யணும், நீ செய்யணுமா இல்லையா? சோதனை தானே இது. படைப்பை வச்சு அல்லாஹ் ஒரு விஷயத்த சொன்னா முடிவு செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா? அல்ல சோதனைக்கு அப்படிதான் அதை வச்சிருக்கிறான்றான். அவன் தூக்கி எங்க போட்டா எனக்கு என்னங்க? காப்பாத்து வரும்போது அவங்க அப்படிதான் சொன்னாங்க, எப்படி எப்படி ஆமா நெருப்புல போட்டு கரிச்சா கரிக்கட்டும், காப்பாத்தினா காப்பாத்தட்டும், எனக்கு என்ன வந்துச்சு? என்னுடைய ரப்பு அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு படைப்பு நம்பல. இந்த படைப்புகள்லாம் நீங்க நீங்க படைப்பு தானே, எனக்கு வேணாம் என்ன? அல்லாவே அப்படி சொல்லி இருந்தாலும் எனக்கு என்ன வந்துச்சு? அந்த மக்கள் ஏற்று இருந்தா அல்லாஹ் தஆலாவுடைய அழிவுக்கு ஆளாகி இருப்பாங்களா? இப்ப அழிவுக்கு இருந்ததுக்கு ஆளாகினதுக்கு காரணம் என்ன? அப்ப எத்தனையோ மக்களுக்கு வேற வேற விதி தானே அல்லாஹ் தஆலா எழுதியிருப்பான் ஆரம்பத்துல. இப்ப இதை மாத்தினது யாரு? இப்போ அவங்க தானே மாத்தினாங்க. அல்ல மாத்திட்டான். ஏன்? அவங்களுடைய செயலின் காரணமா நாம மாத்திட்டோம்னு சொல்றோம். அவங்க அததான் விரும்பினாங்க, கட்டுப்பட மறுத்தாங்க. அதனால நம்ம என்ன பண்ணினோம்? விதியை மாத்தினோம். ஏன்னா விதி தெரியாது அவங்களுக்கு. நாமும் என்ன பண்ணிட்டோம்? எல்லாத்தையும் மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு சாம்பல் ஆக்கிட்டோம் ஒரே டைம். பாத்தீங்களா? ஒவ்வொரு நபிமார்கள் இந்த உண்மையை மக்களுக்கு சொல்லும் போதெல்லாம் என்னுடைய அடியார்களே என் அடியார்களை பற்றிய துக்கமே. பாருங்களேன், அல்லாஹ்வுடைய வார்த்தைங்க, எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா இது? அல்லாஹ் ஒரு வழிகாட்டியே தேர்ந்தெடுத்து, ஒரு வழிகாட்டக்கூடிய ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்து, ஒரு வழிகாட்டக்கூடியவங்களை தேர்ந்தெடுத்து மக்களுக்கு வழிகாட்டுறதுக்காக வேண்டி ஒரு தூதர் அனுப்பினா, அந்தோ என் அடியார்களே, அல்லாஹ் தஆலா சொல்றான், என் அடியார்களை பற்றிய துக்கமே. அல்லாஹ் தஆலா பாருங்க, என் அடியார்கள் இப்படி இருக்கிறாங்களேன்னு வருத்தத்தோட சொல்றாங்க. என்னுடைய அடியார்கள் இப்படி இருக்கிறாங்களே, துக்கமே அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா செய்யறாங்க? நான் அவங்கள காப்பாத்துறதுக்காக வேண்டி அவங்கள காப்பாத்தி என்னோட அற்புதமான ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி அவங்கள அழைக்கிறதுக்காக வேண்டி நம்முடைய தூதர்களை அனுப்பினா, அவர்களிடம் நம்முடைய தூதர் எந்த தூதர் வந்த போதிலும் நாம என்ன செஞ்சோம்? அவங்க மேல இவ்வளவு இறக்கப்பட்டு அந்த மக்களுக்கு உண்மையை சொல்லி எப்படியாவது மாத்தணும், அந்த மக்களை அல்லாஹ்வின் பக்கம் என்ன செய்யணும், மறுமையில ஜெயிக்கக்கூடிய மக்களா மாத்தணுன்றதுக்காக வேண்டி நம்முடைய தூதர்களை அவங்க பக்கம் அனுப்பினா, என்னுடைய அடியார்களுடைய துக்கமே அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் எவ்வளவு எப்படி இறக்கத்தோட சொல்றான் பாருங்க. என் அடியார்களை பற்றிய துக்கமே, அவர்களிடம் நம்முடைய எந்த தூதர் வந்த போதிலும் அவர்கள் அவரை பரிகாசம் செய்யாம இருக்கல. என்ன செஞ்சாங்க? யார் இந்த உண்மையை சொன்னாலும் அவங்கள மத்த மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்களாம்? கேலி கிண்டல் பண்ணாங்களாம். ஆனா கடைசியில யார் ஜெயிச்சா? பரிகாசம் பண்ணவங்க எல்லாம் என்ன ஆனாங்க? அந்த மக்கள் பரிகாசம் பண்ணாங்க. அல்லாஹ்வே இதை எப்படி சொல்லி காமிக்கிறான்? என்னுடைய அடியார்களுடைய துக்கமே, உனக்கு நான் எவ்வளவு பெரிய விஷயத்த உனக்கு செஞ்சிருக்கிறேன், இதை நீ விளங்கினியா? உனக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஈமானுக்குள்ள வரக்கூடிய பாக்கியத்தை உனக்கு கொடுத்து ஒரு நபிமார்களை தேர்ந்தெடுத்து உனக்கு அனுப்பினா, அந்த ஈமானுடைய பாக்கியத்தை கூட நீ விளங்காம நீ என்ன பண்ணின? அதனுடைய பொக்கிஷம், அதனுடைய மகத்துவம் உனக்கு தெரியல. அது தெரியாததின் காரணமா அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? இதன் பக்கமா வாழ்றதுக்கு வெறுத்தாங்க, நபிமார்களுக்கு கட்டுப்பட மறுத்தாங்க. அதனால அல்லாஹ் தஆலாவே சொல்றான், எதுக்காண்டி அனுப்பினவன்? உங்களுக்கு உங்களை பாதுகாத்து உங்களை நல்வழிப்படுத்தணும் தானே என்னுடைய அடியார்களை அனுப்பினேன், என்னுடைய தூதர்களை அனுப்பினேன். அப்படி எப்படி யார் வந்த போதிலும் அவங்கள அந்த மக்கள் என்ன பண்ணாங்களாம்?
நபிமார்கள் இப்படி பாவம் செய்யாம அல்லாஹ் கட்டுப்படுங்கன்னு சொன்னதுக்கு என்ன பண்ணப்பட்டாங்க? அல்லாஹ்வுடைய இப்படிப்பட்ட தூதர்களையே அவங்க பரிகாசம் செஞ்சாங்கன்னா உங்களை என்னையும் பண்ண மாட்டாங்களா? பண்ண மாட்டாங்களா? என்னென்னலாம் பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்களா? பண்ணாங்க தானே. அல்லாவே நீ நரகவாசின்னு சொன்னாலும் நீங்க என்னதான் பண்ணணும்? ஆச்சு பேசுவீங்க இப்போ? புரிஞ்சுட்டா என்ன இப்ப சொல்லுவாங்களா? அல்லாவே முடிவு பண்ணிட்டான் ஆனால் நான் நரகம் தெரியுதா? உண்மை எங்க இருக்குதுன்னு புரியுதா? அந்தோ அடியார்களை பற்றி என்னுடைய துக்கமே அல்லா தஆலா துக்கப்படுறானா? அல்லா துக்கப்பட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நபிமார்களை அனுப்பி உங்களை திருத்த பார்த்தா, உங்களை நேர்வழிப்படுத்த பார்த்தா இந்த அடியார்களுக்கு விளங்க வேண்டாமா? நான் இவ்வளவு பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்யறேனே, அடியார்களை பற்றிய துக்கமே அவங்க ஏத்துக்கொள்ளணும் இல்லையா? அவங்களை ஏத்துக்கொள்றதுக்கு பதிலா இந்த உண்மை வரும்போது அவங்க என்ன பண்ணினாங்க? பரிகாசம் பண்ணி என்ன பண்ணினாங்க? கேலி கிண்டல் பண்ணாங்க. அடியார்களுடைய விஷயத்துல அல்ல துக்கப்படுறானா? இப்படி அனுப்பிட்டு நீங்க ஒரு விஷயத்துக்கு அப்படி செஞ்சா அவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்கு நீங்க ஒரு வேலை பார்த்தா அவங்களை என்ன செய்வாங்க? சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா பொது சேவை செய்யறதுக்காண்டி வருவாங்க. பார்த்தா எல்லாரும் சேர்ந்து அவங்களையும் போட்டு பேசி என்ன உங்களுக்கு செய்ய வந்தேன் போகலான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க நல்லதுக்கு ஒரு விஷயத்த நம்மளுக்காண்டி என்ன ஹெல்ப் பண்ண வந்தா அவங்ககிட்டயே போட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு நம்ம ஒரு வாட்டி சொன்னோமா இல்லையா? எல்லாரும் முனிசிபல்ல தான் போயிட்டு அந்த இலவச டிவி எல்லாம் கொடுத்தாங்க. அவெல்லாம் அங்கதான் இலவச டிவி அங்கதான் போய் கொடுத்தாங்க. எல்லாரும் போய் அங்கதான் போய் ஆட்டோ பிடிச்சு போய் வாங்கிட்டு வந்தாங்க. சரியா? நம்ம சேர்மன் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, இவர் சேர்மனா இருந்தாரு, வார்டு கவுன்சிலர் சேர்மனா இருந்தாரு. அதனால நம்ம மக்களுக்கு லேசா இருக்கட்டுமேன்றதுக்காண்டி இந்த அங்க இருந்து தூக்கிட்டு எல்லாத்தையும் இங்க இறக்கி இங்க இருந்து கொடுத்தாரு. உனக்கு தரலன்னு சண்டை போட்டு என்ன பண்ணிட்டாங்க? அவரை எனக்கு கிடையாதா உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வந்ததையும் அவர் விக்ஸ் ஆகி எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு சில மக்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு மீதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு வந்தது கெடுத்தது துக்கம். பார்த்தீங்களா? ஒரு விஷயத்த நல்லது செய்யறதுன்னு வந்தா டிவி கொடுக்கறது என்னமோ எல்லாரையும் நாசமாக்குறதுக்கு, அது இல்ல விஷயம். அந்த டிவிலயா? அந்த டிவி எல்லா டிவியும் ஓடணும். கையில உள்ள டிவில தானே எல்லாம் ஹேண்ட் டிவி. இப்போ எல்லாம் அலங்கார் தியேட்டர் வெகு விரைவில் அலங்கார் தியேட்டர்ல மீட்டிங் நடக்கும். இன்னைக்கு முத வாட்டி நெல்லை மேரேஜ் ஹால், செகண்ட் டேவா அலங்கார் தியேட்டர் நல்ல மேடையா இருக்குன்னா ஸ்கிரீன்ல குர்ஆனுடைய ஆயத்தெல்லாம் ஸ்கிரீன்ல ஓடுவாங்க. பாத்தீங்களா? மேலப்பாளையத்தில் அப்படி ஒரு விஷயம் நடக்குன்னா இந்த தியேட்டர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம். வந்துருச்சா என்ன? இதுக்குதான் வந்திருக்குண்ணா, நமக்காண்டிதான் கட்டி தந்திருக்காங்க. அப்படியே கற்பனைக்குள்ள போயிட்டாங்க. பாப்பாரு இல்லையா? இப்பதான் அப்பா அதனாலதான் ஆனா வந்து கூட தெரியல மைக் ஆனா. சரி, அந்த என் அடியார்களை பற்றிய துக்கமே அவர்களிடம் நம்முடைய எந்த தூதர் வந்த போதிலும் அவங்களை பரிகாசம் செய்யாமல் இருப்பதில்லை. அவர்களுக்கு முன்னர் எத்தனையோ கூட்டத்தினரை நாம் அழித்து விட்டோம். பாத்தீங்களா? அதுக்கு முன்னால எத்தனையோ கூட்டத்தார்களை நாம என்ன பண்ணினோம்? அழித்து விட்டோம் என்பதை அவர்கள் கவனிக்க வேண்டாமா? அப்போ உங்களுடைய விதியில எவ்வளவு தூரம் போகணுமோ அவ்வளவு தூரம் நீங்க போகணுமா இல்லையா? அதை மாத்தினது இப்ப யாரு? நான் விதியில எத்தனை வயசு வரைக்கும் நான் இருப்பனோ அது வரைக்கும் நான் போகணும்னா நான் நேர்வழியில இருக்கணும். நேர்வழியில இருந்தா அந்த இடத்துல போய் தான் நான் மௌத்தாக்குவேன். அப்படி இல்லை கெட்ட வழியில போனோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய விதி மாறும். அல்லாஹ் விதியை மாத்துவோம். அதனாலதான் உங்களுக்கு சொல்லப்பட்டா கூட நீங்க இதைதான் தேர்ந்தெடுக்கணும். முடிவு செய்யப்பட்டு இருந்தா கூட இந்த இதெல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்த மட்டும் தான் நான் மாத்திக்க மாட்டேன்ட்டான், மற்றதெல்லாம் நான் மாத்திக்கன்ட்டான்.
ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் நான் மாத்த மாட்டேன்னு சொல்லிட்டு அல்லாவுடைய ஒரு வாக்குறுதியை நான் நினைச்சாலே மாத்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன். ஒட்டு மொத்தமா கொண்டு வந்து எங்க நிப்பாட்டிடுவோம்? நரகத்துக்கு முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டுவோம். இப்ப நரகத்தை தாண்டி காட்டுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த மட்டும் தான் நான் மாத்த மாட்டேன்ட்டான். மத்ததெல்லாம் மாத்துவான்னு அர்த்தம். அவன் நினைச்சா என்ன பண்ணிக்குவான்? மாத்திக்குவான். அவன் கையில தானே இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன வேலை? அவன் என்ன சொன்னாலுமே நான் யாராதான் இருக்கணும்? நான் நல்லவனாதான் இருக்கணும். அல்லாவுக்கு மாறு செய்யறதுக்கு எனக்கு என்ன வந்துச்சு? ஹபீபுல் நஜ்ஜார் மாதிரிதான் இருக்கணும். சரியா? எப்படி கேட்கணும்? மாறு செய்ய சொன்னா அவனுக்கு மாறு செய்யறதுக்கு எனக்கு என்ன வந்துச்சு? அது என்ன கேடு? அதை கேடா பார்க்கணும். சரியா? அப்படிப்பட்ட நிலைமையில அல்லாஹ் தஆலா செய்வானாங்க. ஒருத்தவங்க இப்படி ஒரு வாழ்க்கையை எல்லாரும் வாழ ஆரம்பிச்சுட்டா யாரையா தூக்கி நரகத்துல எல்லாம் போடுவானாங்க. அல்ல எவ்வளவு சந்தோஷப்படுவான். நான் சொல்லியே இப்படி நான் முடிவு செஞ்சுட்டேன்னு சொல்லி இருந்தோம் இவங்க நல்லா செய்யறாங்களா? அல்ல எவ்வளவு சந்தோஷப்படுவான். மலக்குமார்கள் எப்படி சொல்லுவான் பாத்தீங்கன்னா, நீங்க அடிச்சு கொள்வாங்க இது பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் நரகத்துக்குன்னு முடிவு செஞ்சுட்டேன் அவங்க கிட்ட நான் சோதனைக்காண்டி சொல்லி இருந்தோம் இவங்க பாத்தீங்களா எவ்வளவு நல்லது செய்யறாங்க பாத்தீங்களா, என்னுடைய அடியார்களை பாத்தீங்களா அப்படி எவ்வளவு பெருமையா பேசுவான். கொடுக்கணுமா இல்லையா? இப்ப துக்கப்படுறானா இல்லையா? நபிமார்கள் வந்து இப்படி மக்கள் பாவத்துல போறாங்களேன்னு சொல்லிட்டு அல்ல துக்கப்படுறானா இல்லையா? இப்ப சந்தோஷப்பட வேண்டிய பொறுப்பு இப்ப யாருக்கு? இது மட்டும்தாங்க உலகத்துல கொடுக்க முடியும். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த மட்டும் தான் நம்மளால கொடுக்க முடியும். அதுக்கு பின்னால மௌத்துக்கு பின்னால அல்லாஹ் தான் நம்மளை சந்தோஷப்படுத்துவான். அதனால அல்லாஹ்வை துக்கப்படுத்திட்டு போய் என்ன செஞ்சிடக்கூடாது? அல்லாஹ்வை போய் சந்திக்க கூடாது. சரியா? ஆரம்பம்ல அல்லாவோட வேதத்தை ஒற்றுமை சொல்லிட்டு எப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நரகத்துல விளிம்புல இருந்தீங்க சொல்லுவாங்க. ஆமா, நரகத்தினுடைய விளிம்புல இருந்தீங்க. நாம தான் என்ன நீங்க எதிரிகளா இருக்கீங்க ஒண்ணு சேர்த்தோம். அல்லாவோட இந்த மார்க்கத்தை கொண்டு அல்லாவோட அல்லா உங்களுக்கு சமூக ஒன்றிணைச்சேன் நீங்க செயல் காரணமாக விளிம்புல இருந்தாங்க. தூதருக்கு கட்டுப்போதும் அந்த வீதி மாத்திட்டாங்க. போகக்கூடியவங்க அப்படியே மாத்தி என்ன செஞ்சுட்டாங்க? நம்ம செயல் அப்படியே இருந்திருந்தா அங்கதான் போய் விழுந்திருப்பாங்க. நபிமார்களுக்கு கட்டுப்பட்டதுனால ஒற்றுமையும் வந்துருச்சு, அழகான ஒரு நிலைமையும் வந்துருச்சு, சூழ்நிலையும் வந்துருச்சு. நரகத்தினுடைய அந்த கிடங்குல இருந்தீங்க, அந்த கிடங்குல போய் விழக்கூடிய நிலைமையில இருந்தீங்க. அவங்களை நம்ம என்ன செஞ்சுட்டோம்? இந்த விஷயத்த செஞ்சதுனால நம்ம அவங்களை அதுல இருந்து பாதுகாத்துட்டோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவோம். நேற்றுதான் ஆயத்து நம்ம நடத்தும். நேற்று மாதிரி ஷால நடத்தின மாதிரி இப்படி எல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்த அழகான முறையில சொல்லித்தர நம்ம வாழ்க்கை என்ன பண்ணிட்டோம் தெரியுதா? சொல்ல புரிஞ்சு வாழக்கூடிய என்ன செய்யணும்? புரிஞ்சா எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுச்சா? பக்காவா புரிஞ்சுச்சா? முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப அக்கீதா முரண்படுமா? இல்ல, அக்கீதான் ஒன்றுபடும். எவ்வளவு உடன்பட்டாலும் சரி, நாங்க வந்து என்னதான் கரெக்டா பேசலாம் சரி, நாங்க உங்கள்ட்ட ஏதாவது குறை இருக்கான்னு தேடுங்க. கடைசியில குறைய எல்லாம் வெளிப்படுத்துவோம். குறைய தேடினவங்களுக்கு இல்லைன்னா அவதூறு பேசுவோம். ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. அது என்னங்க இல்ல பாருங்களேன், கஷ்டப்பட்டு செஞ்ச அமல்களை எல்லாம் என்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அது போய் நான் எதுக்கு கவலைப்படணும்? என்னங்க கஷ்டப்பட்டு அவங்க செஞ்ச அமல் எல்லாம் யாருக்கு வந்து சேரும்? நான் எதுக்கு கவலைப்படணும்னு கேட்டேன். அவங்க கஷ்டப்பட்டு செய்வாங்க, நான் ஜாலியா இருப்பேன். என்ன எதுக்கு கவலைப்படுறீங்க அதுக்கு? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.